பேருக்கு தான் சொந்த மண்ணில் வேலை பார்க்குறோம். ஆனால் நாங்கள் வேலை பார்க்கறது குஜராத்ல, மகாராஷ்டிரா, சவுதி அரேபியாவில் கொத்தடிமை வேலை பார்க்குற மாதிரி இன்னைக்கு நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். இந்த கம்பெனி சாப்பாடு நம்பியா வர்றோம். அந்த சாப்பாடு எங்களுக்கு தரமா கொடுக்கலாமா இல்லையா? ஓட்டி பாக்குறான். ஓட்டி பாக்குறப்ப சாப்பாடு கேட்கறேன். இந்த கம்பெனிக்கு தானே ஓட்டி பாக்குறான். கண்ணு முழிச்சு கை கால் வலி எடுத்தாலும் ஓட்டி பாக்குறான். அப்ப அந்த நாங்க ஓட்டி பாக்குறப்ப அந்த சாப்பாடு கொடுக்க சொல்றாங்க. ஏன் கொடுக்க கூடாது? நீங்க குப்பை தொட்டியில கொட்டி 100 கடை 200 கடை சாப்பாடு எல்லாம் பண்ணி பண்டைக்கு போகுது. அந்த சாப்பாடை மிச்சப்படுத்தி யாருப்பா? எல்லாரும் சாப்பிடுன்னு சொல்லலாம். நாங்களும் மனுஷன் தானே. நாங்க சாப்பாடு தானே கேட்கறேன். வேற என்ன கேட்டேன்? நீங்க சாப்பிடுற மாதிரி ஒரு தரமான சாப்பாடு. உங்களுக்கு ஓட்டி பார்த்தா டபுள் சம்பளம் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஓட்டி பார்த்தா அரை ஷிஃப்ட் போடுவாங்க. அவ்வளவுதான். நாங்க பாக்கறதுல அரை ஷிஃப்ட். உங்களுக்கு அவர் கணக்கு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சம்பளம். ஓட்டி பார்த்தா 1 மணி நேரம் பார்த்தாலும் ஓட்டி, 4 மணி நேரம் பார்த்தாலும் ஓட்டி. நான் அவங்கள ஒப்பிட்டு பண்றதுல ஒரு நியாயத்துக்கான ஒப்பிட்டு அளவு தான் அப்படி பண்றாங்க. அவங்கள குத்தங்களை நாங்க குத்தி காமிக்கல. அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்க நல்லா இருக்கட்டும். நாங்க நல்லா இருக்கட்டும். நாங்க நல்லா இருக்கட்டும். கம்பெனி நல்லா இருக்கட்டும். இந்த கம்பெனில 100 இல்ல 1000 வருஷம் நல்ல முறையில இருக்கணும். இன்னும் ஏன் பிள்ளைங்க ஏன் பேர பிள்ளைங்க இந்த கம்பெனில வேலை பார்க்கணும். எல்லாரும் நல்லா எங்க குடும்பத்தை உயர்த்திக்கணும். ஆனா இதே நிலைமையில நாங்க போனோம்னா, இந்த சம்பளத்திலே போனோம்னா, இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல நாங்க போய் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில எங்க சூழ்நிலை போகுது. பேருக்கு தான் நாங்க